அன்பார்ந்த நேயர்களுக்கு ஆயர் லாரன்ஸ் பாயசிடமிருந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது நாடு எங்கும் கத்தோலிக்க திருத்தலங்கள் பல இருக்கின்றன. ஏன் நமது மாநிலமாகிய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பல திருத்தலங்கள் உள்ளன. இன்மீடியா என்ற குழு 15 திருத்தலங்களை எடுத்து அதை படமாக்கி உங்கள் முன் படைக்கின்றார்கள். திருத்தலங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகின்றார். இறைவன் பல வழிகளில் நம்மோடு பேசுகின்றார். இறை வார்த்தை வழியாக, திருவருட்சாதனங்கள் வழியாக, பிறர் வழியாக, ஆனால் முக்கியமாக திருத்தலங்கள் வழியாக இறைவன் நமக்கு செய்திகளை வழங்குகின்றார். இந்த திருத்தலங்களை மக்கள் சந்திக்கும் பொழுது, அங்கு திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது பக்தி பரவசத்திலே ஆழ்ந்து நிற்கின்றார்கள். ஆகவே திருத்தலங்கள் பக்தியையும் ஆன்மீக வாழ்வையும் குடும்ப உணர்வையும் மக்களிடத்திலே, இறை மக்களிடத்திலே ஏற்படுத்துகின்றது. திருத்தலங்கள் விசுவாசத்தை வளர்க்கின்றன. திருத்தலங்களுக்கு நாம் சென்றால் புதிய தெம்போடு, உத்வேகத்தோடு மீண்டும் வீடு திரும்புகின்றோம். ஆகவே திருத்தலங்களுடைய புகழை பரப்ப இன்மீடியா பொறுப்பாளர்கள் எடுத்திருக்கின்ற இந்த வீடியோ மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் தேவையானது. ஆகவே உங்கள் அனைவர் சார்பிலும், திருச்சபையுடைய ஆயர்கள் சார்பிலும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோ படத்தை பார்த்து பயன்பெற்று இறையாசிர் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஆண்டவர் அருள் மிகும் திருத்தலங்கள். அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஆண்டவர் அருள் மிகும் திருத்தலங்கள். உலகெல்லாம் அவர் தம் இருப்பிடமே, உலகெல்லாம் அவர் தம் இருப்பிடமே. உயர்ந்தவை பெற்றது தனியிடமே, உயர்ந்தவை பெற்றது தனியிடமே. அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஆண்டவர் அருள் மிகும் திருத்தலங்கள். அதிசயங்கள் அற்புதங்கள். பூமியின் அடியில் எங்கும் வளம் இருக்கும், நாம் தோண்டும் இடத்தில் மட்டும் நீர் சுரக்கும். உலகில் எங்கெங்கும் இறைவன் உண்டு, எனினும் தலங்கள் தன்னில் காட்சி தருவதுண்டு. அங்கு செல்வோமே நாம் அல்லல்கள் வெல்வோமே, அங்கு செல்வோமே நாம் அல்லல்கள் வெல்வோமே. அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஆண்டவர் அருள் மிகும் திருத்தலங்கள். அதிசயங்கள் அற்புதங்கள். மாந்தருள் சிறந்த மாணிக்கம் என்பார்கள், தேவமாதா மற்றும் தூயோர் நம் நண்பர்கள். மானுட பயணத்தில் புகழிடம் நமக்கு, நல்ல மனிதராய் வாழ்ந்திட மாதிரி உலகுக்கு
அவர்களை துதிப்போமே, நம் அல்லல்கள் வெல்வோமே, அங்கு செல்வோமே, நாம் அல்லல்கள் வெல்வோமே. அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஆண்டவர் அருள் மிகும் திருத்தலங்கள். அதிசயங்கள் அற்புதங்கள். வணக்கம். இறைவன் குடிகொண்டிருக்கும் இல்லம் ஆலயம். இவ்வாலயங்களில் தம் ஆட்சியும் அற்புதங்களும் வெளிப்பட இறைவன் தெரிந்தெடுத்துக் கொண்ட பேறு பெற்ற இடங்கள்தான் திருத்தலங்கள். தமிழகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இறை இயேசுவின் அன்பு சீடர் தோமை முனி தொடங்கி 2000வது ஆண்டு வரை வருடக்கிரமமாய் வரிசை கிரமமாய் திருத்தலங்களின் வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றோம். செல்ல இயலாத பிணியாளர், வயது முதிர்ந்தோர் அனைவரும் இவ்வீடியோ காட்சியை பார்க்கும்போது நாமும் அத்திருத்தலங்களில் இருக்கிறோம் என்ற உணர்வோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய இறைவன் நீங்கள் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு அருள் புரிவார். தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வங்கக்கரையோரம் கடல் அலைகள் தொட்டுவிடும் தூரத்தில் மயிலாப்பூரில் கோவில் கொண்டதால் மயிலை அன்னை என பெயர் பெற்ற அன்னைமரி ஆலயம். சென்னை மறை மாவட்டத்தின் தலைமை பேராலயமான இங்கு குடிகொண்டிருக்கும் அன்னை செல்வநாயகி மாதா என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். இவ்வாலயத்தில்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலா காயத்தை தொட பாக்கியம் பெற்ற 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தோமையாரின் புண்ணிய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து கேரளாவின் மலபார் பகுதியிலும் கடலோர தமிழக பகுதிகளிலும் மறைபரப்பு பணி மேற்கொண்டு கிபி 72இல் மறை சாட்சியாய் மரித்த புனிதரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஆலயத்திற்கு அடியில் புதிதாக தற்போது உருவாக்கப்பட்டிருக்கும் நிலவறை ஜெபக்கூடம் தான் இது. தோமையாரின் இந்த புனிதமான எலும்பு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த சின்னமாக விளங்குகிறது. இதோ கைகூப்பி நமக்காக எந்நேரமும் ஜபிக்கும் அன்னையின் செல்வநாயகி மாதாவின் அற்புத திருவுருவம். போர்ச்சுகீசியரால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டு மயிலை அன்னையின் சுரூபம்தான் இன்னமும் பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. கோயிலருகே அமைந்துள்ளது அருங்காட்சியகம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கட்டாயம் காண வேண்டிய வரலாற்று ஆவணங்கள் நிரம்பிய இடம் இது. புனித தோமையின் உயிர் பறித்த அம்பு இது. இந்த வரலாற்று சின்னங்களும் அவை சொல்லும் இறை உணர்வும் பக்தியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உலகத்திலேயே 2 ஆலயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ரோமாபுரியில் இருக்கின்ற புனித ராயப்பருடைய தேவாலயம்,
அப்போஸ்தலரான ராயப்பருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, சென்னையில் இருக்கிற இந்த மாபெரும் தேவாலயம் அப்போஸ்தலரான புனித தோமையாருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் திருத்தலங்கள் வழியாக, இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் வழியாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம தெரு தெருவாக போய் மக்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக மக்களே இந்த திருத்தலங்களை தேடி வருகிறார்கள். ஆகிய இந்த திருத்தலத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் இந்த மயிலை அன்னையிடம் வந்து ஜெபிக்கும் போது அவர்களுக்கு இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கிறது. அதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் உண்டு. அப்போஸ்தலரான புனித தோமையார் கிறிஸ்துவுக்குச் சான்று பகிர்ந்து உயிர் நீத்த 19 நூற்றாண்டுகள் ஞாபகத்தின் சின்னமாக எழுப்பப்பட்ட திருக்கோயில்தான் சின்னமலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். 1551ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சென்னையில் மிக தொன்மையான ஆலயங்களுள் ஒன்று இது. இந்த ஆலயத்தின் பீடப்பகுதி அருகே அடித்தளத்து குகையில்தான் புனிதர் வசித்திருக்கிறார். எதிரிகளிடமிருந்து புனிதர் தப்பிக்க பயன்படுத்திய பாறை இடைவெளி இது. புனிதர் ஜெபிக்கும் பொழுது கையூன்றிய தடம், புனிதரின் காலடித்தடம், இயேசுவின் சீடர் குத்தப்பட்ட பொழுது இரத்தம் கசிந்த அற்புதச் சிலுவை ஆகியவை பார்ப்பதற்கும் பக்தி முயற்சியை வலுப்படுத்துவதற்கும் நம் கண்முன் இன்றும் சாட்சியாய் நிற்கும் சொல்லொன்னா காட்சிகள். இச்சிறு குன்றின் மீது அமர்ந்துதான் புனித சுவிசேஷத்தை புனிதர் போதித்தார் என்பது வரலாறு. சென்னையிலேயே தோமை முனிக்கு சாட்சி சொல்லும் 3வது திருத்தலம் பரங்கிமலை என்று அழைக்கப்படும் புனித தாமஸ் மவுண்ட். இங்குதான் நம் அப்போஸ்தலர் அம்பால் குத்துப்பட்டு வேத சாட்சியாக ஆனார். அவ்விடத்தில் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்ட அழகு ஆலயம் இது. அமைதியும் இறைவன் அருளும் நிரம்பிய திருத்தலம். – 1540ஆம் ஆண்டு
இக்குகையில் இருக்கும் கிணற்று நீர் கடல் மட்டத்தில் இருந்தாலும் குடிநீராக இருப்பது புதுமையானதாகும். சின்ன ஜெருசலேம் என பாப்பரசர் 13ஆம் சிங்கராயரால் 1889ஆம் ஆண்டு புகழப்பட்ட பெருமையுடையதாகும். புனித பிரான்சிஸ் சவேரியார் தமிழில் முதலாக திருப்பலி நிறைவேற்றிய பெருமையையும் கொண்டது இந்த மணப்பாடு திருத்தலம். புனிதர் பிரான்சிஸ் சவேரியருக்கு இப்பூவுலகில் உருவானது முதல் ஆலயம் எனும் பெருமையை தன்னகத்தே கொண்டது நாகர்கோயில் நகரில் அமைந்திருக்கும் கோட்டாறு புனித பிரான்சிஸ் சவேரியர் பேராலயம். இது கோட்டாறு மறைமாவட்டத்தின் தலைமை ஆலயமாகவும் திகழ்கிறது. 1542ஆம் ஆண்டு மணப்பாடு வந்த புனித சவேரியார் கோட்டாருக்கு சென்று அவ்வப்பொழுது அம்மக்களுக்காக ஜெபமும் திருப்பலியும் நிறைவேற்றி வந்தார். 1544ஆம் ஆண்டு புனித சவேரியார் சிலுவையின் வல்லமையால் படையெடுத்து வந்த மதுரை படைகளை துரத்தி திருவிதாங்கூரை காப்பாற்றியதால் மனம் மகிழ்ந்த திருவிதாங்கூர் மன்னர் இப்பொழுது ஆலயம் உள்ள இடத்தையும் அதைச் சுற்றியுள்ள இடத்தையும் வழங்கினார். சிறிய ஆலயம் கட்ட தேவையான பொருளுதவியும் வழங்கினார். அதைக் கொண்டு புனிதரும் இந்த சிற்றாலயத்தை எழுப்பினார். இந்த ஆலயத்தில் தான் புனித சவேரியார் பெயரால் பல புதுமைகள் நடந்தன. சவேரியாரை வேண்டிக் கொண்டதால் இறந்த குழந்தை உயிர்த்தது. சவேரியார் கோயில் விளக்கின் எண்ணெயை உடலெங்கும் பூசியதால் பரமு என்னும் புலவருக்கும் தொழுநோய் நீங்கியது. ஆகவேதான் கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம் என மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது. ஒரு கை கால் விழுந்துட்டு கை கால் விழுந்த உடனே அப்படியே ஆட்டோ கொண்டு வந்து என்னை தூக்கிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்கே கொண்டு போய் 5 நாள் ஞாபக சக்தி இல்லாமல் இருந்தேன். அந்தாப்புல பிறகு டாக்டரு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாரு. அந்த கை வரவே இல்லை. சொன்னார், உங்களுக்கு வயசாயிட்டு, இனி இது வராது, வீட்டுக்கு கொண்டு போங்க, போய் ஏதாவது வாத எண்ணெய் அது இப்படி போடுங்கன்னாரு. நான் இங்கே சபரியார் கோயிலில் வந்து ரொம்ப அழுதேன். அந்த உடனே திடீர்னு இருந்தாப்புல அந்த கை அப்படியே தூக்க முடிஞ்சிட்டு. சவேரியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட பிறகு மூவொரு கடவுள் ஆலயம் புனித சவேரியார் ஆலயமாக உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1876 கொல்லத்தைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் ஜோக்கிம் பெர்னாண்டஸ் என்பவரால் இப்பொழுதுள்ள அழகிய வேலைப்பாடும் கலை நுணுக்கமும் நிறைந்த மரப்பீடம் உருவாக்கப்பட்டது. அதில் நடுநாயகமாக அமைந்திருக்கும் புனிதரின் சுரூபம் கோவாவில் செய்யப்பட்டது. இவ்வாலய பலிபீடத்தின் முன்தான் மறைசாட்சி தேவசகாயம் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வேண்டிய வரங்களை தந்து கொண்டிருக்கும் புனித சவேரியார் உங்களை இறைவனின் ஆசிரை பெற பரிவோடு அழைக்கிறார். வாருங்கள். இன்றும் ஏராளமான மக்கள் இந்த சவேரியார் நோக்கி நாடி வருகிறார்கள் என்றால் நம்பிக்கையோடு அவர் கேட்கின்ற அனைத்துமே கிடைக்கின்றன. நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே குழந்தை பேர் இல்லாமல் குழந்தை வேண்டியவர்கள் குழந்தை பேர் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான புதுமைகளை செய்வதனால்தான் தூய சவேரியாரை கேட்ட வரம் தருகின்ற கோட்டாறு தூய சவேரியார் என்று அவர்கள் போற்றி வணங்குகின்றார்கள். தமிழகத்தின் வரலாற்றில் பெருமைமிகு இடத்தை பிடித்திருக்கும் துறைமுக நகர் தூத்துக்குடி. முத்துநகர் என்ற பெயர் பெற்ற இந்நகர் தொழிற்சாலைகள், துறைமுகம், உப்பளங்கள், மீன்பிடித் தொழில் ஆகியவற்றுக்கு பிரசித்தி பெற்றது. பாரம்பரிய பெருமைக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் பெயர் பெற்று பற்றுறுதி நிறைந்த முத்துநகரில் சமய வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் வணங்கப்படும் பெருமைமிகு திருத்தலம்தான்
தூய பனிமய மாதா ஆலயம். 9/6/1555 அன்று மணிலாவிலிருந்து சந்தலேனா என்ற கப்பலில் மாதாவின் சொரூபம் கொண்டு வரப்பட்டது. 5/9/1582 அன்று கொச்சி ஆயர் அவர்களால் கிரக்கோப் தெருவில் இரக்கத்தின் ஆலயமாக திறந்து வைக்கப்பட்டது. 1704 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நள்ளிரவில் இம்மாதா சுரூபத்தின் மீது அதன் முன் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த தவத்திரு விஜிலியூஸ் அடிகள் மீது இடி தாக்கியது. ஆனால் அன்னையின் அருளால் சுரூபமும் பங்கு தந்தையும் சிறு ஆபத்தின்றி அற்புதமாய் தப்பித்தார்கள். பழம் பெருமைமிக்க பனிமய மாதா ஆலயத்தின் 400ஆம் ஆண்டு நிறைவின் நினைவாக 1982ஆம் ஆண்டு பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பரால் இத்திருத்தலம் பசிலிக்கா என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை மரியாளுக்கு பணிவிடை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நவவிலாச சம்மனச சுரூபங்கள் அன்னையின் ஆலயத்தை மேலும் அழகுபடுத்துகிறது. முத்து நகரின் கிரீடமாய் தூய பனிமய மாதா ஆலயம் சமூக நல்லிணக்கத்தின் சின்னமாய் உயர்ந்து நிற்கிறது. தம் பக்தர்களின் முகம் கண்டுவிட்டால் பனியாய் உருகி அருள் புரிந்து காப்பாள் நம் தூய பனிமய மாதா. திருப்பூர் விரைவு நீதிமன்றம் 5ல் சுருக்கெழுத்து தட்டுச்சர பணியாற்றுவேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிரந்தரமான வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். மாதாட்ட பலமுறை கண்ணீரோடு வேண்டினதுக்கு பிராயச்சித்தமாக மாதா எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரே எனக்கு செப்டம்பர் 8 மாதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு கிடச்சிருக்கு. பனிமய மாதா தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. 2வது மகனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு மூச்சும் கிடையாது, பேச்சும் கிடையாது. எல்லா மக்களையும் சேர்ந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் டாக்டர் பரிசோதனை பார்த்ததுக்கு இந்த பையனுக்கு மண்டை ஓட்டை உடச்சி தான் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணணும் எங்கிட்ட நியமனம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 3 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றும் போது ஒரு பாட்டில் ஏறி இருக்கும் போதே நான் போய் மாதாவே என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுங்க தாயே, உயிர் பிச்சை கொடுத்தீங்கன்னா அவன் உச்சத்திரி வாழ்த்து நான் உன் பாதத்தில் வைப்பேன்னு சொல்லி ஊர்க்கத்தோடு வேண்டினேன். வேண்டி பாட்டில் பாட்டில் தான் ஏறிச்சு. அந்த பாட்டிலோட என் மாவன் கண்ணையெல்லாம் திறந்து நல்ல மாதிரி எந்திரிச்சிடான். டாக்டருக்கே மொழியாயிட்டு. 1806ஆம் ஆண்டு முதல் தமிழ் இந்துத்துவ கலாச்சாரப்படி உருவாக்கப்பட்ட தங்கத்தேரில் அன்னை பவனி வருகிறார். 2000ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு ஜூபிலியை முன்னிட்டு தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பை ஏராளமான மக்கள் அறிவார்கள். நமது அன்னை கரங்களை விரித்து மக்களை வரவேற்பது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையின் குறைகளையெல்லாம் தீர்க்கின்ற அடைக்கல தாயாக நமது அன்னை இருக்கின்றார். ஜாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து அன்னையை தரிசனம் செய்து அன்னை தருகின்ற ஆசிரியரை பெற்றுச் செல்கிறார்கள். அலைகடல் தாலாட்டும் வங்கக்கடலோரம் கோரமண்டல் நகர் என போர்ச்சுகீசியர்களாலும் பண்டைய எழுத்தாளர்களாலும் அழைக்கப்பட்ட நாகப்பட்டினத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் அன்னையின் ஆலயம்தான் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். 16ஆம் நூற்றாண்டின் முடிவில் அல்லது 17ஆம் நூற்றாண்டில் மகிமை நிறை மகனை கையிலேந்தியபடி அண்ணா பிள்ளை சாலையில் குளத்தருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில் பால் விற்ற சிறுவனுக்கு முதலில் காட்சி தந்தார் அன்னை. சில ஆண்டுகளுக்கு பிறகு நடுத்திட்டு எனுமிடத்தில் மோர் விற்ற முடமான சிறுவனுக்கு காட்சி தந்து அவனை சுகப்படுத்தி நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க செல்வந்தரிடம் ஆண்டவரின் மகிமை விளங்க வேளை நகரில் தனக்கொரு ஆலயம் கட்டக் கூறுமாறு பணித்தார். அவரும் களிமண்ணாலான
ஒரு சிறு கோவிலை வேளாங்கண்ணியில் உருவாக்கினார். அதன் பிறகு மக்கோவாவிலிருந்து போர்ச்சுக்கலுக்கு கடல் பயணம் மேற்கொண்ட போர்ச்சுகீசியர் புயலில் சிக்கி அன்னையிடம் வேண்டி கரை சேர்ந்த இடம் இந்த வேளை நகர். அவர்கள் அன்னைக்கு நன்றியாக ஓர் ஆலயம் எழுப்பினர். அன்னையின் ஆலயம் வழியாக இறைவனின் மாட்சிமை தொடர்ந்து வெளிப்பட அன்னை மீண்டும் கண்ட ஆலயம்தான் ஆரோக்கிய அன்னை ஆலயம். மூன்று 11/1962 அன்று பாப்பரசர் 23ஆம் அருளப்பர் அவர்களால் வேளாங்கண்ணிக்கு சிறு பசிலிக்கா அந்தஸ்து வழங்கப்பட்டது. அன்னையின் அருளால் போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் கரை சேர்ந்த நாள் செப்டம்பர் 8. அன்று நம் தேவத்தாயின் பிறந்த நாள். இந்த இரு பெரும் நிகழ்வுகளையும் நினைவுறுத்தி ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொடியேற்றி செப்டம்பர் 8ஆம் தேதி விழா எடுக்கிறது அன்பர்கள் கூட்டம். கொடியேற்றியது முதல் 9 நாட்களும் திருவிழாதான். சமயம் மொழி வேறுபாடின்றி குவியும் பக்தர்களின் கூட்டம் லட்சோப லட்சம். குழந்தை இயேசுவை கையிலேந்தி நிற்கும் அன்பு அன்னையாம் ஆரோக்கிய தாயின் முன் நின்றாலே போதும், என் உடல் உள்ள வேதனை விலகும், பிணிகள் நீங்கும் என தளராத நம்பிக்கையுடன் அன்னையின் முன் கண்ணீருடன் கைகூப்பி நிற்கும் பக்தர்கள் கூட்டம் நாளும் நாளும் பெருகிக் கொண்டே போவது இத்திருத்தலத்தில் நித்தம் நடக்கின்ற காட்சி. இதுவே சிறந்த சாட்சி. பக்தர்கள் ஜெபிப்பதற்காக ஈரடுக்கு மேற்கோவிலில் தினமும் காலை 7:30 மணி முதல் மாலை 5 மணி வரை திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கப்பட்டு இருக்கும். மாதா முதலில் காட்சியளித்த மாதா குளம் வரை புனித பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிலுவை பாதை சொல்லியபடி பக்தியுடன் மாதா குளம் அடைவோம். அன்னை முதலில் காட்சி தந்த இடத்தில் அமைதியுடன் மனமொன்று ஜபித்திட வகை செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையின் அற்புத தீர்த்தத்தை பருகியும் அன்னையின் எண்ணெயை பூசியும் அற்புத சுகம் பெறும் மக்கள் அன்னைக்கு சாட்சி பகர்கிறார்கள். திடீர்னு நல்லா இருந்தவர் ஒரு 6 நாளாக பேச்சு இல்லாமல் அதிகமான மனநிலை பாதிப்பாகிட்டார். பாதிப்பாகி எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஆயிட்டான். உடனே நான் மாதாவிடம் தான் நான் வேண்டினேன், நான் என் கணவருக்கு நல்லபடியாகணும், உடனே நான் வர்றேன், உன் ஆலயத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் மாதாவை பிரார்த்தனை பண்ணதோட இப்போ கணவருக்கு நல்ல மனநிலை பாதிப்பெல்லாம் இல்லாமல் இப்போ நல்ல பேச்சு எல்லாமே பழையபடிக்கு வந்துட்டார். வந்ததும் நாங்கள் உடனே வந்து இப்போ நாங்கள் காணிக்கை செலுத்த வந்துருக்கோம். இது மணத்திட்டில் எழுப்பப்பட்டுள்ள புதிய ஆலயம். மோர் விற்ற சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்த இந்த இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. பெருகி வரும் பக்தர்கள் கூட்டத்திற்காக கட்டப்பட்ட ஆராதனை பாவ மன்னிப்பு திருக்கோயில் இது. தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வற்று தளர்ச்சி அடைந்து வெற்றி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த தாயின் வழியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை அவர்கள் கண்டடைகின்றார்கள். அதனால் ஆன்மீக வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்து வருகின்றவர்கள் திருப்பத்தை கண்டு மனமாற்றம் பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த திருத்தலம் அந்த அன்னையின் வழியாக பேருதவியாக அமைகிறது. உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் காணப்படுகின்ற திருத்தலங்களை விட இங்கே ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே எல்லா மக்களும், எல்லா இனத்தவரும், எல்லா மதத்தவரும் ஒரே தாய், இறைவனுடைய தாய், எங்கள் தாய் என்று அன்போடு ஓடி வந்து அந்த தாயிடத்தில் வேண்டி எல்லா மகிழ்ச்சியையும் பெறுவதை நாம் காண்கின்றோம்.
ஓரியூர் சிலுவை நாயகராம் கிறிஸ்து இயேசுவின் வழியில் சிரசு வெட்டுண்டு மறைசாட்சியாய் புனிதராய் உயர்ந்த அண்ணல் அருளானந்தர் வழியாய் அளவற்ற புதுமைகள் விளங்கும் புண்ணிய திருத்தலம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை தன் வாழ்வின் உதாரண புருஷனாய் மனதில் வருத்திக் கொண்டு குருவாகிய ஜான்டி பிரிட்டோ அவரைப் போல பாரத தேசத்தில் பணிபுரிய ஆவல் கொண்டு தமிழகம் வந்து தங்கத் தமிழ் பயின்று அருளானந்தராய் அளப்பெரிய ஆர்வத்துடன் கிறிஸ்துவின் பால் பல்லாயிரம் உள்ளங்களை திருமுழுக்கு தந்து திசை திருப்பியவர். தீராத நோயினால் திணறி நின்ற ராமநாதபுரம் ராஜவம்சத்தைச் சார்ந்த தடியத்தேவர் அருட்தந்தையை பற்றி அறிந்தார். அன்பர் அருளானந்தரின் சீடர் மூலம் பூரண நலம் பெற்றார். அருளானந்தர் சுவாமிகளின் வழிகாட்டுதலுடன் கிறிஸ்துவம் தழுவினார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டின்படி தன் முதல் மனைவியை மட்டும் தாரமாக ஏற்றுக்கொண்டு மற்ற 4 மனைவியரை விலக்கினார் தடியத்தேவர். அதனால் 5ஆம் மனைவி அழுது புலம்பி முறையிட்டாள் ரங்கநாத சேதுபதியிடம். இதற்கு காரணமான கிறிஸ்தவ பாதிரி அருளானந்தரை உடல் சிரச்சேதம் செய்க என சேதுபதி ஓரியூர் கோட்டையிலிருந்து தன் தம்பி உதயத்தேவனுக்கு ஆணையிட அருளானந்தருக்கு ஓரியூர் திட்டை கல்வாரியானது. 4/2/1693 அன்று தொடர் சித்திரவதைகளுக்குப் பின் மணல் திட்டின் மீது தூயவரின் தலை துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட உடல் கழுமரம் ஏற்றப்பட்டது. வேதத்திற்கு சாட்சியாய் வேத சாட்சியாய் அன்பர் அருளானந்தர் தலை வெட்டுண்ட இடத்தில் தலைநிமிர்ந்து நிற்கிறது. கிபி 1734ஆம் ஆண்டு கட்டப்பட்டது இவ்வாலயம். எட்டு 4/1852 அருளானந்தருக்கு முக்திப்பேறு கிடைத்ததின் நினைவாக 1890ஆம் ஆண்டு இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. அருளானந்தர் முழந்தாழிட்டு ஜெபித்ததும் இவ்விடத்தில்தான். இவ்விடத்தில்தான் புனிதருடைய உடலைத் தாங்கிய கழுமரம் நின்றது. புனிதரின் உடலைத் தாங்கிய கழுமரத்தின் ஒரு பகுதி. புனிதர் பயன்படுத்தி ஜெபித்த பாடுபட்ட சுரூபம். இந்த புனித மண்ணை பூசிக்கொண்டதால் வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோய்பிணி தீர்ந்து போக நன்றிக்கடனால் கோவில் கட்டிடப் பணிக்கு தலையில் செங்கல் சுமந்திருக்கிறார் சேதுபதி மன்னரின் மைத்துனர். 1947ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 22ஆம் நாள் அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்றதின் நினைவாக 1960ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 20ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது அழகு மிளிரும் இப்புனித அருளானந்தர் ஆலயம். அண்ணலின் வழியில் ஆண்டவனை வேண்டி இப்புண்ணிய திருத்தலத்தில் மக்கள் பெற்றுச் சென்ற புதுமைகள்தான் எத்தனை எத்தனை. புனித அருளானந்தர் திருத்தலத்தில் ஓதேசியராக 15 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு வருகிறேன். இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அறந்தாங்கி பக்கத்திலிருந்து ஒருத்தர் ஒரு வெள்ளாட்டை இங்கே கொண்டு வந்தார். அந்த ஆட்டுக்கு 3 கொம்பு முளைத்திருந்தது. ஏயா 3 கொம்பு முளைச்சிருக்க, எப்படி என்ன காரணம் என்று அவர்கிட்ட விசாரித்தான். ஆனால் அவர் அருளானந்தருக்கு நேர்த்தி கடன் செலுத்தி இந்த ஆட்டை நேர்ந்து விட்டுருக்காரு. சில ஆட்கள் இந்த கிடாயை விலைக்கு கேட்டிருக்காங்க. அவர் கொடுக்கவில்லை. நான் அருளானந்தருக்கு நேர்ந்த கிடாயை நான் விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கேட்கலை, மீறியும் கேட்டிருக்காரு. இவர் கொடுக்காதனால கோபத்தால் என்னையா அருளானந்தர் கிடாயின்னா என்ன 3 கொம்பாக முளைக்கும் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காங்க, ஏளனமாக பேசியிருக்காங்க. அது குறிப்பிட்ட காலத்திலே 3 கொம்பு முளைச்சிருச்சு. அந்த 3 கொம்பு முளைத்த அந்த கிடாயை இந்த கோயிலுக்கு கொண்டுட்டு வந்ததை நான் நேரிலேயே பார்த்தேன். இங்கு வருகின்ற மக்கள் வெறுமனே நன்மைகளை பெறுவதற்கு மட்டும் வருவது கிடையாது. மாறாக இந்த இடத்திலே புனிதர் விசுவாசத்திற்காக வீரத்தோடு சாட்சி பகர்றது போல தங்களுடைய வாழ்க்கையிலும் சாட்சி பகர வேண்டும் என்று பல குருக்கள், பல துறவிகள், குறிப்பாக வட இந்தியாவிலே
தற்சமயம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ கன்னியர்களும் குருக்களும் இங்கு வந்து சக்தி பெற்று செல்கின்றார்கள். இந்த புனிதர் இவ்வளவு துன்பங்களை தனது வாழ்க்கையில் தாங்கியிருந்தால் நாம் ஏன் தாங்கக்கூடாது? நாம் ஏன் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பட்ட வேதனைகளை நாமும் சிறிது ஏன் பெறக்கூடாது என்று இன்று தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த இடத்திற்கு வந்து செல்வதை பார்க்கின்றோம். எனவே இந்த திருத்தலமானது விசுவாசத்தை வளர்க்கின்ற திருத்தலமாகவும் மக்களுக்கு நலன் பொழிகின்ற திருத்தலமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ் மண்ணின் கலாச்சாரப்படி தமிழ் பெண்ணாய் சேலையுடுத்தி அழகு தமிழில் பெயரெடுத்து பெரிய நாயகி அன்னையாய் அன்னை மாமரி அருள் பாலிக்கும் புதுமை திருத்தலமாம் கோனான்குப்பம். உளுந்தூர்பேட்டையிலிருந்து விருத்தாச்சல நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அன்பு அன்னையின் அழகு திருத்தலம். பதினேழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வேத போதக பணிக்காக தமிழகம் வந்த கான்ஸ்டான்டியூஸ் ஜோசப் பெஸ்கி இந்திய மக்களுடன் இரண்டர கலந்துவிட வேட்கை கொண்டார். தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் என இந்திய மொழிகளை இன்பமுடன் கற்றார். இந்திய துறவியர் போல் காவி கட்டி வீரமா முனியானார். அவர் ஒரு முறை வழக்கம் போல தோள்பையில் 2 மாமரி சுரூபங்களுடன் கால்நடையாய் கிளம்பினார். இன்று கோனான்குப்பம் என்றும் அக்காலத்தில் ஆரியனூர் என்றும் அழைக்கப்பட்ட இடத்திலிருந்து குறுங்காட்டில் களைப்பு மிகுதியில் உறங்கிவிட ஆடு மேய்க்கும் சிறார்கள் அன்னையின் சுரூபங்களில் ஒன்றை எடுத்து மறைத்துவிட்டனர். துயில் கலைந்தெழுந்த வீரமாமுனி அன்னையின் சுரூபம் ஒன்றை காணாது தவித்தார். கிடைக்காது போக மிகுந்த வருத்தத்துடன் தனது பணித்தளமான ஏலாங்குறிச்சிக்கு சென்று விட்டார். அங்கிருந்த பரூர் பாளையத்துக்காரர் பிள்ளை வரம் வேண்டி ஏங்கி நின்றார். அன்னை அவர் கனவில் காட்சி தந்து, கச்சிராயரே, காட்டில் நான் தனித்திருக்கிறேன், எனக்கு ஓர் ஆலயம் அமைத்துவை, உன் குலம் தழைக்க மகப்பேறு தருவேன் என ஆணையிட அகம் மகிழ்ந்த பாளையத்துக்காரர் காட்டை சுத்தம் செய்து அன்னையின் திருவுருவ சுரூபத்தை மீட்டெடுத்து அங்கேயே அன்னைக்கோர் சிற்றாலயம் கண்டார். காலங்கள் கழிய மீண்டும் வீரமாமுனிக்கு அவ்வழி வர நேர்ந்தது. சிற்றாலயம் கண்டு சிலிர்த்தார். நடந்தவைகளை கேட்டறிந்து ஆச்சரியமடைந்தார். அங்கேயே தங்கி அன்னையிடமிருந்து மக்கட்பேறு வரம் பெற்ற அப்பாளையத்துக்காரர் உதவியுடன் இப்பொழுதிருக்கும் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அன்னைக்கு புகழ் சேர்க்க அங்கேயே தங்கி 1726ஆம் ஆண்டு தேம்பாவணி எனும் தேன் தமிழ் காப்பியத்தை எழுதி முடித்தார். அன்பு தாய் தன் பிள்ளைகள் வேண்டி கேட்பதை தராமல் இருப்பாரா? புதுமைகளையும் அருட்கொடைகளையும் அத்தோடு மக்கட்பேறு கொடையையும் அள்ளி அள்ளி தருவதால் மகட்கொடு மாதா என்று மக்களால் மகிழ்வோடு போற்றப்படுகிறார் பெரிய நாயகி அன்னை. வீரமாமுனிவர் கண்டெடுத்த அற்புத சுரூபம் நம் விசுவாசத்திற்கு உறுதுணையாய் நிற்கிறது. அன்னையின் ஆலயத்தின் அற்புத மாதா கிணற்றின் தீர்த்தத்தை பருகுவோருக்கும் உடம்பில் பூசிக்கொள்வோருக்கும் நோய்கள் போக்கி சுகம் தந்து கொண்டிருக்கிறாள் நம் அன்னை. ஆசிரியர் பயிற்சி முடித்து பல ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருந்தேன். அன்னையிடம் மன்றாடினேன். அதன்படி அன்னை எனக்கு நிரந்தர ஆசிரியர் பணியை கொடுத்துருக்காங்க. அன்னையின் அன்பு திருவுருவம் பார்த்ததும் நம்மை மறந்து ஞாலம் துறந்து மெய் அன்பில் நம்மை திளைக்க வைக்கிறாள் நம் தாய். மாதா பல அற்புதங்களை செய்கின்றார். வீராமுனிவர் எழுதி வைத்திருக்கின்றார், நீங்கள் கேட்டதை மாதா கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் 3 காரியம் செய்ய வேண்டும். 1, மனம் மாறி நல்லவர்களாக இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். 2வது, நம்முடைய உழைப்பை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மையே வாழ வைத்துக் கொள்கின்றோம். அதன் மூலம்
மற்றவர்கள் வாழ நாம் ஓர் கருவியாக இருக்கின்றோம். காவிரி கொள்ளிட நதிகளுக்கு நடுவே பசுமையும் தென்றலும் தாலாட்டும் வளமான பூமியில் அமைந்திருக்கும் அழகான சிறு கிராமம் அலமேலுப்பூண்டி. இங்கு தன் மகிமை விளங்க தெரிந்து கொண்டார் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா. ஆயிரத்தி 1720 ஆண்டளவில் தமிழ்முனி வீரமாமுனி இங்கு அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பினார். ஜென்மராக்கினி மாதா என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தார். 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் எனும் பேறு பெற்ற சிறுமிக்கு அன்னை காட்சி தந்தார். அப்புனித சிறுமி பெர்னதெத்தின் உறவினரான தவத்திரு தார்ப்ஸ் அடிகள் மூலமாய் கொண்டு வரப்பட்ட 3 அன்னையின் சுரூபங்களில் ஒன்று இங்கு பூண்டியில் நிறுவப்பட்டது. அந்த திருவுருவச் சிலைதான் பூலோகம் போற்றும் பூண்டி அன்னை என்று அன்னையின் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. வீரமாமுனி தொடங்கி அன்னையின் திருத்தல பங்கு குருக்களாக பலர் சேவையாற்றி இருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் அருள் திரு லூர்து சேவியர் அடிகள். பக்திமிகு தந்தை அவர்கள் காலத்தில் ஆலய நடுச்சாலை மேல் சுவர் வலுவிழந்து விழும் நிலையில் இருந்தது. அன்னையிடம் ஜபித்த அடிகளுக்கு ஆலயத்துக்கு எவ்வித இடையூறும் இன்றி 1956 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி பழுதுபட்ட பகுதி தானாய் பெயர்ந்து விழும் என அன்னை உணர்த்தினார். அடிகளும் அப்படியே அறிவித்தார். அன்னை உணர்த்தியது உண்மையானது. அன்னையின் மகிமையையும் ஜெபத்தின் வலிமையையும் உணர்ந்தது உலகம். பூண்டி அன்னையின் புகழ் அன்று முதல் பூலோகமெங்கும் பரவியது. 1995ஆம் ஆண்டு கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்களால் நிரந்தர திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் சிறு பசிலிக்காவாக பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் அவர்களால் உயர்த்தப்பட்டது. லூர்து சேவியர் அடிகள் இறைவனடி சேர்ந்த பின் அன்னையின் ஆலய முகப்பில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு சாதாரண மனிதனும் ஆலயத்தினுள் அடக்கம் செய்யப்படுவதில்லை. அதிலும் இவர் பலிபீடத்திற்கு முன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த பேறு பெற்ற மனிதர் மறைசாட்சி தேவசகாயம். அவரது உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வையும் விசுவாசத்திற்காக ஏற்றுக்கொண்ட வீர மரணத்தையும் எக்காலத்திற்கும் பறைசாற்றும் வரலாற்று ஆவணம்தான் அவரது கல்லறை. 1712ஆம் ஆண்டு நட்டாலம் எனும் இடத்தில் தோன்றியவர் நல்முத்து தேவசகாயம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நீலகண்டன். திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் பத்மநாபபுரம் அரண்மனையில் மன்னரின் முக்கிய அலுவலராய் பணிபுரிந்தார். அப்போது அரசருக்கு போர்க்கருவிகள் உற்பத்தி செய்யும் பணியினை மேற்கொண்டிருந்த பெல்ஜிய நாட்டைச் சேர்ந்த அதிகாரி எஸ்தாகியூஸ் பெனடிக்ட் டிலனாயின் நட்பு கிடைத்தது. அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவரிடம் இருந்து கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட நீலகண்டன் தன்னுடைய 32வது வயதில் 1745ஆம் ஆண்டு வடக்கன்குளம் சிற்றாலயத்தில் பங்கு தந்தை ஜான் பிப்டிஸ்ட் புத்தாரி அவர்களிடம் திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்கிற லாசரானார். மன்னரின் முக்கிய அலுவலர் கிறிஸ்தவத்தை தழுவியது மட்டுமின்றி உண்மை கிறிஸ்தவராக வாழ்கிறேன் என்று சாதி வேறுபாடின்றி எல்லா மக்களுடனும் பழகுவது பொறுக்காத அரசு அதிகாரிகளின் தூண்டுதலினால் கைது செய்யப்பட்டார். 3 வருட சிறை தண்டனைக்குப் பிறகு அவரது 2 கைகளையும் பின்புறமாக கட்டி
எருமை மாட்டின் மீது பின்புறமாக திருப்பி அமர்த்தி கழுத்தில் எருக்கம்பூ மாலை அணிவித்து 18 மாதங்கள் நாடெங்கும் அவமான பவனியாக இழுத்து வரப்பட்டார். தேவசகாயம் அதை கிறிஸ்துவை பற்றி போதிக்கும் வாய்ப்பாக மகிழ்வுடன் பயன்படுத்திக் கொண்டார். இறுதியில் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு வேத சாட்சியானார். சதா காற்று அசைவாடிக் கொண்டிருக்கும் மலை என பொருள்படும் காற்றாடி மலை வேத சாட்சியாகும் முன் முட்டூன்றி ஜெபித்த இடத்தில் அவர் முட்டு பதித்திருக்கும் இடம் இது. இதோ உண்மை கிறிஸ்தவ சாட்சியாய் வாழ்ந்ததற்கு பரிசாய் மறைசாட்சி சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். சுடப்பட்ட தூயவரின் உடல் விழுந்த இடம்தான் இது. உன்னதரின் உடலுக்கு நிழல் தந்த ஆலமரத்தின் குறிப்பிட்ட பகுதி இலைகள் இன்றும் மஞ்சள் வண்ணத்துடன் சாட்சி தருகிறது. தேவ சகாயத்திற்கு அவர் மறைசாட்சியில் மரித்ததற்கு இன்னமும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த மணியடிச்சான் பாறை. தேவசகாயம் என்னும் லாசர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கிட வேண்டும் என்று இங்குதான் அனைவரும் கூடி ஜபித்து வருகிறார்கள். மறைசாட்சியான தேவசகாயம் அவர்களே, உம்மைப் போலவே சத்திய வேதத்தில் நித்தியமும் நாங்களும் உறுதியாயிருக்க வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்தியாவுடைய முதல் வேத சாட்சி என்று போற்றப்படுகின்ற மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை இந்த இடத்திலே தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டு வீர மரணம் அடைந்து திருச்சபைக்கு ஒரு சிறந்த சாட்சியாக மரணமடைந்தார். வேத சாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்காக திருச்சபை இன்று முக்கியமான முயற்சிகளை எடுத்து வருகிறது. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அதற்குரிய ஆணையை பிறப்பித்து அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது. வங்கக்கரையோரம் கோடி அற்புதருக்கு கோயில் கண்ட புனித திருத்தலம் தான் உவரி. புனித பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்தவர் புனிதர் அந்தோணியார். அவரது அன்பிலும் அரவணைப்பிலும் இறை ஆசீர் நிரம்பித் ததும்பும் புண்ணிய திருத்தலம் உவரி புனித அந்தோணியார் ஆலயம். இந்த உவரியில் முதலில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை உருவாக்கியவர் புனித சவேரியார். பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த தவத்திரு ஜோசப் ரோஸ் அடிகளார் 1788ஆம் ஆண்டு உவரியில் புனித அந்தோணியாருக்கு ஒரு சிற்றாலயத்தை உருவாக்கினார். அதன் பிறகு 1848ஆம் ஆண்டு அச்சிற்றாலயம் பெரிதாக இயேசு சபையினரால் கட்டப்பட்டது. செபமாலை தாசரின் சபையைச் சேர்ந்த மறை திரு அந்தோணி பெர்னாந்து அடிகள் 1908ஆம் ஆண்டு புதியதோர் ஆலயத்தை நிறுவினார். 1960ஆம் ஆண்டு சுவாமி சார்லஸ் பெர்னாந்து அவர்கள் ஆலயத்தை பெரிதாக்கி அழகிய கோபுரங்களை எழுப்பினார். பின்னர் உவரியின் பந்து தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட அருட்திரு இருதயராஜ் அவர்கள் 2002ஆம் ஆண்டு ஆலயத்தை இன்னமும் விரிவுபடுத்தி வனப்புமிக்க பலிபீடத்தோடு அழகும் கம்பீரமும் மிக்கதாய் உருவாக்கினார். இந்த 216 ஆண்டுகால ஆலயத்தின் வரலாற்றில் ஆலயம் தொடர்ச்சியாய் பெற்று வரும் வளர்சிதை மாற்றங்களே இந்த திருத்தலத்தின் வழியே ஆண்டவர் அருங்கொடைகளையும் புதுமைகளையும் வாரி வாரி வழங்கி வருவதற்கு உதாரணம். கோடி அற்புதங்கள் செய்யும் கோடி அற்புதர் திருத்தலம் நாடி வருவோரின் நலம் காத்து பிசாசு பிடியிலும் மனநோயில் அவதிப்படுவோருக்கும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளிடம் துன்பப்படுவோருக்கும் விடுதலை பெற கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக இறைவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்தோணியாரின் துணியின் ஒரு பகுதி.
வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளிலும் கோடி அற்புதர் அந்தோனியார் நவநாளிலும் ஜெபவளம் தரும் புதுமைகள் செய்யும் புண்ணிய திருத்தலம் இது. எனக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்துச்சு. தலையெல்லாம் சடை விழுந்து ரொம்ப பேய் கோளாறு மாதிரி இருந்து, அதனால் வைத்தியர்கிட்டே போகக்கூடாது, எப்படியாவது நமக்கு அந்தோனியார் சுகம் கொடுப்பாருன்னு நான் 13 நாள் இங்கே வந்து இருந்தேன். எனக்கு நல்ல சுகம், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. நமக்கு சொல்ல தகுதியற்ற நாவும் நம்ம தகுதியற்ற மனுஷனும் அவர் அவ்வளோ உள்ள அற்புதம்லாம் நம்ம செய்திருக்காரு. ரொம்ப எங்கள் ஊர் வாராளு போராளு அடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் பெரியப்பா கூலி வந்து இப்போ ஓரி கோலி சேர்த்ததுனால எனக்கு குணம் கிடைத்தது. நோயுற்றோரும் பிசாசின் ஆதிக்கத்தால் அல்லுற்றோரும் அண்டி வந்து நலம் பெறும் அந்தோணி மாமுனி ஆலயம் கொண்டுள்ள உவரிக்கு செல்வோம். ஏராளமான பக்தர்கள் வந்து பேய் பிடிச்சவங்க, இல்லை மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க, மாந்திரிக சக்திகளில் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை வேறு உடல் உள நோய்கள் எந்த நோய் இருந்தாலும் குணம் பெறாமல் இந்த இடத்தை விட்டு யாரும் போகிறதில்லை. அந்தோனியாரை தேடி வருவதனால் அந்தோனியாரும் இயேசுவிடமிருந்து உங்களுக்கு கேட்கிற வரங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் பெற்றுத் தருவார். இந்த நல்ல நேரத்திலே உங்களையெல்லாம் வாழ்த்தி இயேசு உங்களை மீண்டும் கோடி இருப்பதற்கு வழியை ஆசீர்வதிக்க முன்னாடுகிறேன். வணக்கம், நன்றி. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் ஜெபித்தால் மாதாவின் முகம் மாறும். இந்த அதிசயம் சலேத் அன்னை என்ற பெயருடன் ஆண்டவரின் தாய் மரியாள் ஆலயம் கொண்டிருக்கும் மலை வாசஸ்தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் நாளும் நடக்கும் அற்புதம். ஆயிரத்தி 858 ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்த இயேசு சபை குருவானவர் சென்சீர் அடிகளால் இவ்வாலயம் கட்டி எழுப்பப்பட்டது. சென்சீர் அடிகளார் ஒருமுறை மடகாஸ்கர் காய்ச்சல் எனும் கொடிய காச நோயினால் பீடிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். அவ்வேளையில் அன்னையின் தீர்த்தமென உறவினர் தந்த புனித நீர் அருந்தி அதிசயமாய் சுகமடைந்தார். அப்புனித தீர்த்தம் பற்றி விசாரித்தார். 1846 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 19ஆம் நாளில் ஆல்ப்ஸ் மலை அருகே சலேத் எனும் ஊர் அருகாமையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெலினி எனும் ஓர் சிறுவனுக்கும் தமாசி எனும் சிறுமிக்கும் காட்சி தந்த அன்னை மேரி கண்ணீருடன் பேசினாள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் என் மகனையே காரணம் சொல்லுகிறீர்கள். யாரும் ஜெபம் செய்வதோ கோயிலுக்கு செல்வதோ இல்லை. இனியும் அதுபோல் இருந்தால் நிலநடுக்கம், வறுமை தாக்கும். உண்மையாய் ஜெபித்தால் கோதுமை, திராட்சை என அனைத்தும் தானே முளைவிடும் என்று சொல்லி மறைந்தார். அன்னை மேரி காட்சி தந்த இடத்தில் புதிய நீரூற்று கிளம்பியது. அப்புனித நீரை அருந்தியோர் குணம் பெற்றனர். அன்னை குணப்படுத்தியது அந்த அற்புத நீரூற்றே என உணர்ந்த தவத்திரு சென்சீர் அடிகளார் மாமரிக்கு நன்றிக்கடனாய் இதேபோல் மலையமைப்பு எங்குள்ளதோ அங்கே அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்புவேன் என நேர்ந்து கொண்டு கிளம்பினார். அவர் தெரிந்து கொண்ட இடம் கொடைக்கானல். அவரால் ஆலயம் எழுப்பப்பட்டு 1866 ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது. அன்னையின் தீர்த்தம் குடித்தவுடன் நோய் நொடி தொலைந்தது என்று அன்னைக்கு சான்று பகரும் பக்தர்கள் ஏராளம். கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு வந்து என்னை கடிச்சிருச்சு.
அப்போ வந்து கொடைக்கானலில் இருக்க பல டாக்டர்கள்ட்ட போய் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பையனுக்கு வந்து விஷங்கள் வந்து தலை வரைக்கும் ஏறியாச்சு, அதனால் இதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் குடும்பத்தார் அனைவருமே விசுவாசத்தோட சலை அன்னைகிட்ட மன்றாடி இந்த எந்த விதமான மருந்துகள் இல்லாமையே வந்து அன்னையினுடைய திருநீர் தண்ணீர் அதை ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி உடல்நிலையில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அன்னையினுடைய ஆசீர்னால சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோங்க. அன்னையே என்று திருவடி பணியும் பக்தர்களுக்கு நம் இரக்கத்தாய் மனமிறங்கி அவர்கள் கேட்கும் வேண்டுதல் அனைத்தையும் அருள்பாலிக்கும் அன்னையாய் விளங்குகிறாள் நம் சலேத் அன்னை. அன்னையின் வழியாக எண்ணற்ற புதுமைகளானது இந்த ஆலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்னையின் வழியாக அவர்கள் வேண்டிய வேண்டுதல்களும் மன்றாட்டுகளும் ஜெபங்களும் கேட்கப்பட்டு எண்ணற்ற நண்பர்களும் எண்ணற்ற மக்களும் வந்து இங்கு சாட்சி சொல்லுகின்றார்கள். அன்னையினுடைய ஆலயத்தில் இருந்து பருகிய இந்த நீரினால் குணமடைந்த எத்தனையோ நோயாளிகள் அன்னைக்கு நன்றி கடன் செலுத்துவது இங்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆசிய கண்டத்தில் திருத்தந்தை பெயரால் முடிசூட்டப்பட்ட வெகு சில சுரூபங்களில் ஒன்றை தன்னகத்தே கொண்ட ஆலயம் இது. உலகிலேயே பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகருக்கு பிறகு முதலாக லூர்து அன்னை பெயரில் கோவிலும் கெபியும் அமையப்பெற்ற பெருமைமிகு ஆலயம். தமிழர் பண்பாட்டின்படி கோயில் முன் குளம் அமையப்பெற்ற ஆலயம். இத்தனை சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே கொண்டதுதான் வில்லியனூர் புனித லூர்தன்னை ஆலயம். ஆயிரத்தி 858 லூர்தன்னை பிரான்சிஸ் பெர்னதெத் எனும் புனித சிறுமிக்கு காட்சி தந்த பொழுது அப்புனித சிறுமியின் உறவினரான தவத்திரு தார்ப்ஸ் அடிகள் வில்லியனூரில் பங்குக்குருவாக பணியாற்றி வந்தார். அவர் பெர்னதெத் உதவியுடன் லூர்தன்னையின் திருவுருவ சுரூபத்தை வரவழைத்து 8/4/1877 அன்று வில்லியனூர் ஆலய கெபியில் அரியணை ஏற்றினார். ஒரு வருட கால கடல் பயணத்தின் போதும் ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுதும் மும்முறை தவறி விழுந்தும் உடையாது மாறாத பொலிவுடன் புதுச்சேரியின் பெருமையாய் மிளிர்கிறது அன்னையின் திருச்சுரூபம். எட்டு 5/1886 அன்று பாப்பரசர் 13ஆம் சிங்கராயரால் முடிசூட்டப்பட்டு புண்ணிய திருத்தலமாக உயர்த்தப்பட்டது வில்லியனூர் அன்னையின் ஆலயம். அன்னை பெர்னதெத்துக்கு காட்சி தந்த மலையில் இருந்து லூர்து நகர் கருதினால் அருளிக்கமாக கொணரப்பட்ட கல் மாதா கெபியில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னையின் குளத்து புனித நீரால் பிணிகள் விலகுவதும் குணமளிக்கும் அற்புதமுமாய் மாமரியின் மாட்சி விளங்குகிறது. வில்லியனூர் தேவதாயின் புகழை அவர்கள் என்னுடைய வாழ்வில் செய்த புதுமைகளை பற்றி பேசுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். வில்லியனூர் மாதாவை நான் அடிக்கடி சந்தித்து ஜெபமாலை ஜெபித்து கொண்டு வருவதால் நான் பலவித செய்வனைகளுக்கு உள்ளாகி இருந்த போதிலும் மாதா என்னை அதிலிருந்து விடுவித்து காத்தார்கள். அமல உற்பவியே, உம் அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த திருத்தலத்தில் பெரிய பெரிய புதுமைகள் நடந்தது அப்படிங்கிறது வரலாற்றில் நாம் பார்க்குறோம். அதை நீங்கள் வில்லியனூர் மாதா திரைப்படத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கூட அன்றாடம் வரக்கூடிய மக்கள் பெறக்கூடிய அந்த மன அமைதி, பேய் ஓட்டுந்து நோய் நீங்கினது அப்படின்னு சொல்கிறத விட சிறு சிறு புதுமைகள், அவங்க மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை தர்றதான் இந்த மாதாவினுடைய ஒரு தனிப்பட்ட வரம். முத்துக்குளித்துறையில் பழமையும் பாரம்பரியமும் மிக்க ஊர்களில் ஒன்று ஆலந்தலை. புனித பிரான்சிஸ் சவேரியார் இங்கு பணியாற்றி ஒரு குடிசை கோயிலையும் சிறுவர்கள் மறைகல்வி பயில்வதற்கென ஒரு சிறு பள்ளியையும் உருவாக்கியிருந்தார் என்ற பெருமையும் ஆலந்தலைக்கு உண்டு. அருள்மறையாம் கத்தோலிக்க திருமறைக்கென்று
தமிழகத்திலேயே இங்கேதான் முதன்முறையாக ஓர் பெரிய அனாதை மடம் உருவான தனிச்சிறப்பும் உண்டு. ஆலந்தலை மக்களின் விசுவாசமும் தெய்வ பக்தியும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமானது. 1568 பாஸ்கு கடன் தீர்க்கும் பொருட்டு இரவும் பகலும் காத்திருந்து பாவ சங்கீர்த்தனம் செய்து வந்தனர். அருட்தந்தை என்ரிக்கஸ் அவசர வேலையாய் திருச்செந்தூர் செல்லவே மக்களும் கால்நடையாய் திருச்செந்தூர் சென்று ஓரிரு நாட்கள் தங்கி பாவ சங்கீர்த்தனம் முடித்திருக்கின்றனர். அவர்களின் பக்திக்கு எடுத்துக்காட்டாய் இன்றும் ஆலந்தலை விசுவாச பூமியாய் திகழ்கிறது. 3/12/1924 அன்று தாய் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற சகோதரர்கள் திரும்பி வந்த திருநாள். சமாதான முயற்சி வெற்றி பெற்றதன் ஞாபக சின்னமாய் மறைதிரு அம்ப்ரோஸ் மிசியர் அவர்களால் 1928 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இப்பொற்கெபி. அழகின் உருவமாய் அமைதியின் உறைவிடமாய் கல் மனதோரையும் கரைய வைக்கும் காந்த சக்தி ஊற்றாய் மிளிர்கிறது இக்கெபி. இம்மணலிலிருந்து வேண்டுவோர் அனைவரும் நம் திரு இருதய ஆண்டவரின் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுச் செல்கிறார்கள். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். கடந்த 52 வருஷமாக நாங்கள் இருதாண்டர் அற்புத கெபிக்கு வந்துட்டுருக்கோம். எங்கள் பையன் சின்ன பையனை குழந்தையாக இருக்கும்போது சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டு அதனால் எங்களுக்கு தெரியாதனமாக எண்ணெயை மேலே நாங்கள் தடவிட்டதுனால உடம்பு புண்ணு ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆண்டவர்கிட்ட வேண்டி கதறி அழுதோம். படுக்க முடியாத நிலையில் கூட கதறி அழுதும் போது 5வது நாள் அவனுக்கு பூரணமாக குணமாகி எந்த விதமான மாசு மருவு இல்லாமல் அவன் உடம்பு சுத்தமாக குணமாயிடுச்சு. எனக்கு கேன்சர். நான் எங்கள் கெபியில் சேசுராஜாட்ட அவர் மேலே நம்பிக்கை வச்சு பக்தியாக ஜெபித்தேன். எனக்கு இப்போ நல்ல சுகம் ஆயிட்டு. சேசுராஜா எனக்கு நல்ல சுகம் தந்தார். கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்று திருச்சபையின் அருள் வாழ்வில் நிறைவால் நம்மை பிணைத்துக் கொள்ள சமாதானத்தின் சின்னமாய் திகழும் ஆலந்தலை அற்புத கெபிக்கு ஒருமுறை சென்று வருவோம். இயேசுவின் திரு இருதயமே பாவியமை ரட்சியும். இங்கு வருகை தருகின்ற பக்தர்களின் வரப்பிரசாதத்தின் சின்னமாகவும் இந்த கெபியானது திகழ்கின்றது. பல்வேறு நோய்வாய்ப்பட்டவர்களும் திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள். பேய் பிடித்தவர்கள், இவ்வாறு உடலால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து இயேசு திருத்தின் அற்புதத்தால் நலம் பெற்று செல்லுகின்றதை நாம் காண்போம்.